தேவாவோட இசை பயணம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் போது கானாவை திரும்பவும் நமக்கு கொண்டு வந்தது வந்து மிஷ்கின் தான். அவரோட எல்லா பாடல்களையுமே மஞ்சசேரி ஏன்னா வாழ மீனுக்கு விலங்கு மீனுக்கு தான் சித்திரம் பேசுதடி படத்தையே லைன் லைட் கொடுத்துச்சு. ஏன்னா அவர் அதை பத்தி நிறைய பேசியிருப்பாரு. நல்ல படமும் கூட. ஆனா அந்த படத்துக்கு அறிமுகம் கொடுத்தது ஒரு கன்னித்தீவு பொண்ணா நிறைய. எனக்கு வந்து இந்த இதான் என்னது நடுக்கடல்ல கப்பல இறங்கி தள்ள முடியும். நல்ல பாட்டு அட்டகத்தி ஃபுல்லாமே ரொம்ப நல்ல. அது வந்து இப்ப வாழமீனுக்கு கூட ஒரு சினிமாட்டிக் டச்சோட அதுல ஒரு மியூசிக் பண்ணுவாங்க. நடுக்கடல்ல வந்து ரா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸே கிடையாது. அது எவ்வளவு ராவா இருக்குமோ அது அப்படியே கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படியே சோக பாடல்கள் போயிடுமா? ஒன் பெஸ்ட் சோக பாடல் ஏகப்பட்டது இருக்கு. இருங்க ஒரு பொசிஷன்ல போய் சோக பாடல் ஒரு 2-3 சொல்லுவோமே. எனக்கு இந்த தேன் சுடரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை திருப்பி அதை கார்ல போகும்போது ஒரு நாள் ஃப்ரெண்டு போட்டாங்க, ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு எம்மா போடுறேன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தேன் சுடரை அந்த படத்தோட எல்லா மொத்த விஷயமும் அதுல இருக்கும்ல, அதோட லிரிக்ஸ் தனியா நான் ஒரு நாள் அனலைஸ் பண்ணி தனியாவே பேசலாம். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி தான் எழுத வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நல்லா இருந்தது. இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எனக்கு பிடித்த உன்னை உனக்கு பிடித்த என்னையே தொலைச்சோம் அந்த மாதிரி எல்லாம் அந்த லைன்ஸ் வருவாங்க. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு பையா படத்துல அந்த படமே ரொம்ப ஜாலியா போகும். கடைசியா தமன்னா அவங்க கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் இவனோட வாய்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும், ஏதோ ஒன்று உன்னை என்னை தாக்க. நல்ல பாட்டு அது. இவன் அந்த மாதிரி நிறைய படத்துக்கு கிளைமேக்ஸ்ல வந்து எலிவேட் பண்ணி விட்டுருக்காரு. வானம்ல கூட வந்துட்டு தெய்வம் வாழ்வது எங்கே, அப்புறம் வந்து அந்த அப்பாவை பத்தின பாடல் இருக்குல்ல, தெய்வங்கள் எல்லாம் அது வந்து இவன் மியூசிக், அதுவுமே சோகம். அந்த சோகமும் வந்து இது பண்ணிடுவாரு. நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த டேவிட் படத்துல ஒரு கனவே கனவே அந்த பாடல் அது அப்படியே பிடிச்சி புளிஞ்சு எடுத்துரும் எமோஷன்ஸ். அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அதாவது ரொம்ப அவசரமே பட மாட்டாரு. ஹி டேக்ஸ் ஹிஸ் டைம். அனிருத் டேக்ஸ் ஹிஸ் டைம் டு அங்க கொண்டு போறதுக்கு. அவ்வளவு நல்லா இருக்கும். பிக்சரைசேஷனும் பார்த்தா அது இன்னும் இதுக்கு இப்ப ஆரோடா இருக்கும். அவ்வளவு ரொம்ப பெருசாலாம் இருக்காது, பட் நியாயமா இருக்கும். அதுல இது நியாயமா அநியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாவமா அப்படி சம்திங் முடியும். நல்லா ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் பட் டீப் தாட்ஸ் எமோஷன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு பாடல். I recommend not to hear that. அதான் சொல்றேன், இந்த பாடலை கேட்காதீர்கள். அப்படியான ஒரு பாட்டு அப்படின்னா எனக்கு பாலாவோட நான் கடவுள் படத்துல அம்மா உன் பிள்ளை, அந்த பாட்டை நம்மளால பிக்சரைசேஷனோட சேர்த்து பாக்குறது ரொம்ப கஷ்டம். அந்த படத்துல உள்ள 2-3 பாடல்களையும் நம்மளால பிக்சரைசேஷனோட சேர்த்து பாக்குறது கொஞ்சம் ஒரு தனி மன வலிமை வேணும். அப்படியான படமும் கூட அது. சோக பாடல்களுக்குள்ள போனா ரொம்ப டீப். சோக பாடல்களுக்குள்ள போனோம்னா நம்மளுமே சோகம். நெல்சன் சொல்ற மாதிரி லவ் ஃபெயிலியர் சொன்னா தலையில வேற ஹேர்லயே வச்சு வாசிப்போம். அந்த மாதிரி அனிருத் நல்லா பண்ணுவாரு. யுவன் சங்கர் ராஜா, முத்துக்குமார், செல்வராகவன் 3 பேர் சேர்ந்தா கண்டிப்பா அது ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் இருந்தே ஆகணும். இல்ல திட்டுற சாங்காக இருக்கணும். அந்த மாதிரி ஆயிடுச்சுல. நான் வந்து மென்சோக பாடல்களுக்குள்ள போனா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மென்சோகம். ஆமா, அதுல ரொம்ப பிடிச்சது அலெக்சன் மென்மையான சோகம் சொல்றீங்களா, மென்னோட சோகம் எப்படியான வச்சுக்கலாம். ஒரே ஒரு சாங் தான் எனக்கு கிடைச்சது. ஓகே, அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மரியான்ல வந்து எங்க போன ராசா. அது வந்து ரொம்ப பேசிக்கான டியூனு, ரொம்ப பேசிக்கான லைன்ஸ். ஆனா வந்து இட் ஹஸ் காட் வெரி டீப். அதுவும் அப்படியே ஒரு டிராவல் ஆகும். ரொம்ப நல்லா கிட்டாரோட முடிச்சிருப்பாங்க. ஆமா, அந்த ஜாமிங் செஷன் ஒரு வீடியோ இருக்கும் யூடியூப்ல. அது ஐ மீன் அந்த கம்போசிங் செஷன் அதுவே நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ரொம்ப டீப் எமோஷன்னா தாய் தின்ற மண்ணே 1001 அது வந்து போட்டு உரிக்கிறோம். அதில் வந்துட்டு அந்த நெல் சொல்லு வில்லு கல்லுன்னு வெளுத்திருப்பாரு இல்லையா, வைரமுத்தும் சரி அவங்களும் சரி, வந்துட்டு நல்லா அதுவும் இதுப்பா இருக்கும். அப்புறமா அந்த எமோஷனையே, அந்த படத்தோட மொத்த எமோஷனையுமே ஒரு பாட்டிலேயே கொண்டு வந்து பண்ணதுன்னா எனக்கு வந்து இது கண்ணத்தில் முத்தமிட்டால வந்துட்டு ஒரு தெய்வம் தந்த பூவே. அதுல வந்துட்டு நீங்க வெடி கூட எந்த நாடி சொல்றீங்க. அதுவும் சோகம், பயங்கரமான சோகம். பட் இதுல கடல் அலை சவுண்ட்ல அப்படியே காதுல வந்து கேக்கும். ரஹ்மான் பயங்கரமா பண்ணிருப்பாரு. அதுவும் நிறைய சோகம். அப்புறம் பார்த்தா அந்த காடு பொட்ட காடுன்னு ஒண்ணு இதுல வரும். கருத்தமான ஒரு பாட்டு, ஒரு பாரதி ராஜா வச்சு பாட வச்சிருப்பாங்க அது. அப்புறம் இன்ஃபேக்ட் ஆளால கண்டா நீங்க சொன்னீங்களே எம்எஸ்சி பாடுற செக்மெண்டே வந்து பயங்கர எமோஷனா தான் இருக்கும். ஒரு தெய்வம் தந்த பூவேவும் கேக்குறது கொஞ்சம் சந்தோஷமான பாட்டு மாதிரியே இருக்கும். ஆனா அதுவே ஒரு
சோக நிஜமா அப்பாவோட இல்ல அது ரெண்டு வருஷன் வருஷம் ரெண்டுமே ரெண்டு கதை சொல்லுவோம், ரெண்டுமே வேற வேற கதை சொல்லுவோம். கரெக்ட். அதுக்கு வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அம்மாவோட அந்த point of view. பிக்சரைசேஷனே அப்படிதான் இருக்கு. அது மாதிரி இருக்கும். இவனு அப்பா காட்டுறது நான் தூக்கி வளர்த்த துயரம். எக்ஸாக்ட்லி. அதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியாது. அது அந்த அந்த சின்ன ஒரு 3 வார்த்தை தான். அதாவது எனது செல்வம் நீ, எனது வறுமை நீ, இவ்வளவுதான் இது. அதுக்குள்ள எவ்வளவு எழுதிருப்பாரு பாருங்க. அதாவது இழைத்த கவிதை நீ, எழுத்து பிழை நீ, இந்த ஃபினிஷ் நல்லா இருக்கும். மரணமீன்ற ஜனம் நீ, எனது வானம் நீ, இழந்த சிறகும் நீ. அந்த மாதிரி வந்துட்டு அந்த கொடுத்த இடத்துல வந்து அவ்வளவு அருமையா எழுதி. ஆக்சுவலா அந்த பாட்டுல வர ஒரே பாசிட்டிவ் லைன் வந்து மரணம் என்ற ஜனம். அவன் தொலைச்சிட்டு தேடுற டைம்ல பாடுற பாடல் நினைக்கிறேன். தன்னோட பொண்ணுட உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா அது சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது அப்படிங்கிறதுக்காக. ரைட். எனக்கு அந்த அம்மா பாட்டு ஒண்ணு வரும் இல்லையா, அதர்வா நடிச்சிருப்பாரு, அந்த பாட்டு ரொம்ப அந்த என்ன பாட்டுனா இது கண்கள் நீ, கண்கள் நீ ரொம்ப அழகா எழுதிருப்பாங்க. அந்த படம் தான் வச்சிருந்தேன். எனக்கு ஏன் அது ஞாபகம் வந்துச்சுன்னா, என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து என்ன மார்க் பண்றதா நினைச்சு அந்த பாட்டை சொன்னாங்க. நான் அதை வந்து ஒரு பெருமையா நினைச்சுக்கிட்டேன். இப்பவே குழந்தை கீழே விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் கிட்ட பத்திரமா அப்படி கையிலேயே வச்சிருப்பேன். யாரையும் நம்பி கொடுக்க மாட்டேன். சாப்பாடு பாதியில வச்சுட்டு ஓடுவேன். அந்த மாதிரி ஏன் நாங்களும் பாத்துக்க மாட்டோமா அந்த மாதிரி அவங்க கேட்கறதுக்கு அப்படி சொன்னாங்க. ஸோ அப்ப நான் வந்து அதை காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பா. சொல்லுங்க அந்த பாட்டை பத்தி சொல்லுங்க. நீங்க சொல்ல வந்தீங்களே அது வந்து ஒரு டாபிக், நம்ம குழந்தைகளுக்குன்னு ஒரு பாட்டை அந்த பாட்டா? ஓகே. அதுல வந்து இந்த கண்கள் நீ அந்த பாடல் தான் எனக்கு என்னோட குழந்தைகளுக்கான பாடல். எனக்கு சுந்தரி பிடிக்கும். அப்புறம் மாமியாரும் நீதான் அதெல்லாம் வரும் இல்லையா, அதேதான் எல்லா அம்மாவும் அதுல வீட்டுல சொல்லியிருப்பாங்க. சோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பயும் நானும் பாபா என் தேவதை. ஆமா, இதுல வந்து அந்த அந்த இதுல இந்த லிரிக் ரொம்ப எனக்கு நான் கனெக்ட் பண்ணுவேன். என்னோட பையனுக்கு நான் என்னது, பல 100 மொழிகளில் பேசும் முதல் பேதை நீ, இசையாக பல ஓசை செய்யும் ராவணன். ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அதுக்கு மேல எப்படி நம்ம பெருமையா பேசிக்கலி அதை இதுக்கு மேல எப்படி பீத்திக்கிறது நம்ம. அந்த பாட்டை பத்தி நான் ஒண்ணே சொல்றேன். தாமரை வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தின மாதிரி இருக்கும். லைக் டேய், இவ்வளவு வருஷமா அவர் அம்மா பாட்டை வந்து ஒரு மென் லிரிசிஸ்டே எழுதிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு முதல் தடவை ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அதாவது அவங்க ஒரு லைன் எழுதிருப்பாங்க, இடையை பிழிந்தே உடனே நான் எடுத்தேன், நான் தான் நீ வேறில்லை அப்படின்ற போது லைக் அது இது வரைக்கும் தாய்மையை வந்து ரொம்ப என்னது ரொமான்டிசைஸ் பண்ணிட்டு, அதாவது அதுல எந்த அவங்க தான் எல்லாத்தையும் தாண்டி அம்மானா பாசமா தான் இருக்கணும் போல. இதுல வந்து சம்டைம்ஸ் எனக்கும் சில நேரம் வந்து ஏன்டா தொல்லையா இருக்கேன்னு நினைக்கும். பட் அடுத்த நேரம் டாண்ட்ரம்ஸ், மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் இருக்கும். லைக் நாட் ஜஸ்ட் மத்த விஷயங்கள் இல்ல, குழந்தையை பாத்துக்கிறதுங்கிறதே ரொம்ப டயரிங்கா. சம்டைம்ஸ் நீ யாருமே சொல்லலையேன்னு இருக்கும் எனக்கு. இதுல வந்து அந்த லைன் இருக்கும் இல்லையா, சில நேரம் நீ என்ன வளர்ந்து என்ன பாத்துக்கணும்னு தோணும். பட் அடுத்த நொடியே குழந்தையாக மீண்டும் கூட ரொம்ப அழகா எழுதிருப்பாங்க. ராம்ல இருக்காரு. இப்ப ரீசெண்டா வந்த தாலாட்டு பாடு அதுவும் அந்த எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அஞ்சு வண்ண பூவே எனக்கு தாலாட்டு பாடல் மாதிரி தான் கேட்டது அந்த பாட்டு. அஞ்சு வண்ண பூவே வந்து கார்த்திக் நேதா. ஆமா, அதுவும் நம்ம ரஹ்மான் பாடும்போது இவர் டெய்லி பாடினா கூட தூங்கிடும். நம்ம கேட்கும் போதே தூக்கம் வரும், அவ்வளவு அழகா பாடுவாரு. பட் என்னதான் இருந்தாலும் தென்பாண்டி சீமையில தாலாட்ட அடிச்சுக்க முடியாது. அது மாதிரி பண்ணப்பட்ட ஒரு பாடல் தான் அது மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த அந்த இந்த படம்லாம் இவ்வளவு பெருசு, தென்பாண்டி சீமையில இவ்வளவுதான். இது வந்து காலத்துக்கும் தாண்டி நிக்குது. அது நம்ம தலைவராலதான். தாலாட்டு ஒப்பாரி எல்லாமே போயிட்டு. குழந்தை பாடல்லாம் எனக்கு அழகு குட்டி செல்லம் கொஞ்சம், அது தாமரையோட பாடல்லாம் எனக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்ட சொல்லு. அதுல வந்து இந்த அழகுக்குட்டியில ஒரு நல்ல லைன் இருக்குல்ல, ரட்டின கால் போட்டு ஏன் இந்த ரட்டின கால் தோரணை, ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல கால் மேல கால் போட்டு இருக்கு, நல்ல வார்த்தை அது. இந்த பாட்டு பிக்சரைசேஷன் ரொம்ப அழகா இருக்கும். அந்த பாட்டு எனக்கு குறும்பா கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. குறும்பா பாடல், அதாவது இந்த பாட்டுலாம் எங்க குழந்தைங்களுக்கு டெடிகேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள். இந்த மாதிரி நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா? யாருக்காவது ஏதாவது சன் மியூசிக் போன் டெடிகேட் பண்ண மாதிரி? ஆனந்த யாழை வந்து மொத்தமாவே பெண் குழந்தைகளுக்காக டெடிகேட் பண்ணப்பட்ட பாட்டு. ஆனா அவர் அது காதல் பாடல் எழுதினாராம். அவர் மாத்திட்டாரு இப்படி அப்படின்னா. ஆனா நேஷனல் அவார்ட் கிடைச்சதால ஹாப்பி ஆயிட்டாங்க. நல்ல பாட்டு. எனக்கு கூட அந்த மாதிரிதான். என்னோட பொண்ணு பிறந்த உடனே எனக்கு மனசுல தோண பாடல் திரும்ப கேட்கணும்னு தோண பாடல் வந்து பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனுதான். ஆனா அது காதல் பாடலாவும் இருக்கலாம், இல்ல மகளுக்காகவும் வச்சுக்கலாம். ஆனா அது ரொம்ப தாளாட்டு மாதிரி. அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது கார்ல அந்த பாட்டு போட்டுதான் கூட்டு வந்த அந்த மாதிரி இருந்தது எனக்கு. சோ யா, தட் கனெக்ட்ஸ் மீ. அதெல்லாமே நம்ம நினைவுகளோட கலந்தது. ஆமா, யுவன் அப்பா போட்ட பாட்டு என் பாட்டு சொல்ல முடியாது, அதனால நான் அந்த பாடல சொல்ல. நல்ல செஷன். அவங்க ஒரு காலத்துல அவங்க கேட்க நினைச்சானா
நம்மளா போய் கிரிஞ்சா சொல்லிட்டு இருக்க மாட்டோம். இந்த வீடியோ இல்ல பார்த்தா ரிங்டோன் அந்த காலர் டியூனர் வைக்கிற காலத்துல இருந்தே நான் அந்த பாட்டு தான் வச்சிருக்கேன். இப்ப ரிங்டோனாவும் அதான் வச்சிருக்கேன். பாடல் சொல்ல மாட்டீங்களா? சொல்லக்கூடாது. என்ன உங்க என்னோட பேர்ல பேர் என்னோட பேர் ஜனனி. அந்த பாடல். அதனால அதான் பேரை மட்டும் சொல்லிக்கிறேன். கான்செப்ட் ஓபன் பண்ணுவாரு அந்த சாங்லன்னு சொன்னீங்களா? கான்செப்ட் ஓபன் பண்ணுவாருல. இது ஒரு நல்ல டாபிக். ஆக்சுவலா ஐபோன் எராக்கு முன்னாடி ரொம்ப நாள் ரிங்டோனா வச்சிருந்தது வந்து எந்திரன்ல உள்ள ஐசக் அசிமோவின் பேர் ஐசக் அசிமோ பேர் என்னன்னு அந்த பாட்டு நான் ரொம்ப யாரு நாள் ரிங்டோனா ஐசக் அசிமோ வச்சிருந்தேன். போய் அது தேட வச்சாரு மரக்கார்கி. ரைட் யார் இவரு அப்படின்னு. அப்புறம் ஃப்ராடையும் அறிந்து வந்துச்சு. ஃப்ராய்டையும் நீ அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது வந்து உலக நாயகன். Sorry. நீங்க அந்த மாதிரி ரொம்ப நாள் ரிங்டோனா வச்சிருந்த ஒரு நான் வந்து கண்டுகொண்டேன்ல கண்டுகொண்டேன் பாட்டு இருக்கு இல்லையா, அதோட ஓப்பனிங் ப்ரிலியூட் அந்த மியூசிக் வச்சிருந்தேன் ரொம்ப நாள். ஆல்பமாவே அதுல எல்லா நான் வந்து இதுல இது வச்சிருந்தேன், நீ கோரினால் வானம் மாறாது. அது ஆக்சுவலா லிரிக்ஸ் பத்தி பேசுறதுக்கும் நல்ல இது. அது ஃபுல்லா ஒரு கிஃப்டா கொடுத்துட்டு இல்ல அது வந்து ரிடில். அந்த அது வந்து விடுகதை தான் அந்த பாடல். அந்த பாடல் என்னங்க கண்டுபிடிச்சு அதுக்கான ஆன்சரும் பாடலாவே வரும். பாடிடுங்க. கோரினாலே ரொம்ப அழகான வார்த்தை. நீ கோரினால் பெருசா நம்ம பாட்டுல எல்லாம் வந்த மாதிரிலாம் இல்ல. நீ கோரினால் வானம் வாராதா ரொம்ப நல்லது. அதுல வந்து ஒரு இப்ப அவனுக்கு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. பேசிக்கா குட்டி குட்டி கவிதைகள் அது. அந்த மதன் கார்கே தான். சோ மதன் கார்கே சொன்னா எனக்கு இன்னொன்னு ஞாபகம், அதனால அதையும் சொல்லிடுறேன். அவுட் ஆஃப் த டாபிக் தான் இது. அவரோட இந்த முகமுடியில ஒரு அடிவானம் தலைகளை வாய்மூடி சும்மான்னு அதுல ஒரு அருமையான லிரிக். நாளை என் காலை கீற்றை நீதானே. அது பேசிக்கா அந்த காலையில டீ குடிக்கிற அந்த கையில் தேநீரும் நீதானே வரும். அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் என்ன எல்லாமே எனக்கு அந்த ஒண்ணு நினைச்சு அந்த பாட்டு கண்ணம் சுருங்கிட நீயும் பயங்கரமான மீம். அது வந்து அந்த யூத்னஸோட அவர் எழுதிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். உன்ன நினைச்சு வந்து அகைன் கபிலனோட முன்னாடி கபிலன் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த பாட்டை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அழகா படிப்பாரு. ஆமா ஆமா எனக்கு நடிகர் தான் ஞாபகத்துக்கு வருகிறேன். அவ்வளவு தெரியுமா அவங்களுக்கு? அடுத்த பாடல் சங்க இலக்கியம் ரெஃபரன்சஸ் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு நறுமுகையே என்ன தெரியும். அப்புறம் யாயும் யாயும், அதுக்கப்புறம் நம்ம சூர்யா பாட்டு ஒண்ணு இருக்கும்ல, என்ன கலந்தவே அப்படின்னு வருமே. ஐயோ மறந்துட்டேன், இருங்க யோசிச்சு சொல்றேன். ஓகே சோ நான் வந்து எனக்கு டைரக்டா டக்கு ஞாபகம் வரல. பட் ஆனா சங்க செம்மண்ல மழை பட்டு வந்த மாதிரி கலந்தனவே செம்புல அதுலயும் வரும்ல, அந்த சூர்யா பாட்டுலயும் வரும். சுட்டுமொழி பூ வைத்தால் பூ வைத்தால் அந்த அதுல எந்த இடத்துல வரும் எனக்கு டக்குன்னு ரிலேட் பண்ண ரெண்டுத்துலயும் வரும். அப்புறம் திருக்குறள் நிறைய யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அன்பிற்கு முன்பு ஒரு விட்டு நீங்க அப்படியே செக் பண்ணலாம். சோ ரஹ்மான் குரல்ல நம்மளுக்கு வினை தாண்டி வருவாயில அந்த லைன் வரும். ஓகே எனக்கு வந்து வைரமுத்து இந்த இதுல நான் பூந்து விளையாடுவார்னு எனக்கு தோணுது. சங்க இலக்கியத்துல ரெஃபரன்ஸ் எடுத்து பண்றதுல அதுல வந்து இந்த குருவில் ஒரு பாட்டு இருக்கும், ஏ மாண்புரு மங்கையே நில்லாயோ. அதுல வந்துட்டு ஏன் கலித்தகை மொழியில் பாடுகிறாய், ஏன் குறுந்தொகை தமிழை தேடுகிறாய், ஏன் பாமர மொழியில் பாடாயோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். அதுல நிறைய வந்து அந்த மாதிரி இருக்கும் வந்துட்டு. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து இலக்கணம் சம்பந்தமா ஒரு லைன் எழுதியிருப்பாரு ராவணன்ல வந்து வலிமிகும் இடங்கள் வலிமிகா இடங்கள் அப்படின்னு கல்வரை அந்த மாதிரி எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து இதுல ஜோதா அக்பர்ல வந்துட்டு அந்த பெண்ணை வந்து வர்ணிச்சு எழுதுறதுல முழுமதி அதுலயும் வந்து நல்ல அருமையான ஒரு இது இருக்கும். யா ஐ வுட் சே ஆல் தோஸ். எனக்கு வந்து இந்த பாடல் தான் எனக்கு தோணுது. நேருக்கு நேர்ல அவள் வருவாள, அதுல வந்து இந்த கண்டும் கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் பெண்ணில் இருக்கு அப்படின்னு. அது திருக்குறளோட 7 அந்த வார்த்தைகள் எல்லாமே திருக்குறள் தான். கடைசி 2 மட்டும் மாறும். தொன்தொடி கண்ணாள் அப்படின்னு அந்த வார்த்தைகள் அப்படியே திருக்குறள் இருந்து. அது வந்து அது பியூட்டி என்னன்னா இந்த லிரிக் அந்த மீட்டர்ல அது ஃபிட் ஆகணும் தெரியணும். அது திருக்குறள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் இந்த மீட்டர் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து அப்படின்னா அந்த ஒரு ப்ரோ மோட்ல இருந்தா இல்ல அது வந்து இப்ப நமக்கு ஆரம்பத்துல அதை பத்தி யாரும் பெருசா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அவன் எல்லாரும் அந்த அவள் வருவாள ஸ்டெப்பு பாடல் மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன். இது அப்புறம் காலம் போக போக எல்லாரும் லிரிக் பத்தி பேசி அதுக்கப்புறம் தெரிஞ்சதுதான்.
ஸோ ரொம்ப நல்ல ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு. இன்ஸ்டாகிராம்னால சில பையன்கள்லாம் உண்டு. நிச்சயம், நிச்சயம், 100%. நான் இந்த திருக்குறளை இந்த பாட்டுல கேட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய டவுன் பஸ்ல பார்த்தேன். முகநக நட்பது நட்பல நெஞ்ச தகநக நட்பது நட்பாகும்னு பாய்ஸ்ல பாடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இந்த வரி வந்து எனக்கு ரொம்ப பிடித்த வரி. அதுவும் சினிமா மூலமா தான் அறிமுகமாச்சு. பாரதிதாசனோட வரி, சிவப்பதிகாரம்ல உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழா. நல்ல வரி. அதுவும் எனக்கு சினிமா மூலமா அறிமுகமாகி அதுக்கப்புறம் தான் நான் நிறைய பாரதிதாசனோட பாடல். எனக்கு பாரதிதாசன் நீங்க சொன்னோன்னா அவளும் நானும் ஞாபகம் வந்துச்சு. அது ஆக்சுவலி ஓகே கண்மணிக்காக போட்டு வச்சிருந்தாங்களாம். இது நல்லா இருக்குன்னு போய் ஜிவிஎம் இந்த படத்துக்கு. அது வந்து இதுதானே கொலைவாளினை எடுத்தா கொடியோர் செல், அதுதானே அந்த கவிதையோட. ஓகே ஓகே, நைஸ் நைஸ், அருமை. வேற இதுல நறுமுகியை சொல்லிட்டீங்கல்ல, நறுமுகிய வந்துருச்சு. அப்புறம் வேற என்ன? ஆண்டாள் பாடல்கள் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, மெயினா மார்கழி திங்கள், ஆழிமலைக்கண்ணா, ஆழிமலைக்கண்ணா. இது மகாநதியில பாரதியார் கவிதை சொல்லியிருப்பாருல, கமலுடைய வாய்ஸ்ல. அது பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலா பாரதி படத்தையே சொல்லலாம். அதுல வர நிற்பதுவே நட்பது, அது அவரோட இன்ஸ்பிரேஷன். ஃபுல் கவிதை அவரோட வாழ்க்கையில கண்டுகொண்டேன்ல பாரதியார் பாட்டு வரும், அது சொல்லுவாங்க. எனக்கு பாரதியோட பெஸ்ட் அந்த காக்கை சிறுநிலை பாடல் ரொம்ப ஆரம்ப 7வது மனிதன் படத்துல வரும். கண்டனால் முதல் காதல் பெருக்கு தெரியும், அந்த பாடல் யூஸ் பண்ணிருப்பாங்க. அலைப்பாயுதே, அதெல்லாம் இந்த பக்தி இலக்கியம் பாடல் சார்ந்ததுக்கு வருது. காக்கை சிறுநிலை அந்த பாடல் நல்லா இருக்கும். தளபதியில கூட யூஸ் பண்ணிருப்பாங்க. தளபதியில குனித்த புருவமும் கோவை செவ்வாயும், அதுவுமே ஆடல் பாசனம் தான் இல்ல. ஆடல் பாசனம். இது கலிங்கத்து பரணி கூட நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய படங்கள்ல. கரெக்ட். ராவணன்ல வரும், இடி இடி இடிவனை எடுத்தது ஒரு இகழ் ஒளி கடல் ஒளி மிகக்கவே அது வரும். அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? கலிங்கத்து பரணில அதான் சொல்லுவீங்களா, வேற ஏதாவது சொல்லுவீங்களா? நிறைய யூஸ் பண்றாங்கன்னு சொன்னீங்க. நீங்க மொத்த சிலபஸ் கேட்பீங்க, மார்க் போடுவீங்க. எனக்கு எதுக்கு வாங்க சாய்ஸ்ல விட்டுருவேன். உங்களுக்கு பத்தி யாரும் சொன்னாங்க இல்ல. அதோட பியூட்டி என்னன்னா, தமிழ் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா இசைக்கும் ஏத்த மாதிரி தானே ரெடியா இருக்கு, ஃபிட்டா இருக்கு. ரொம்ப ஃபிளெக்சிபிளான லாங்குவேஜ். இங்கிலீஷ்ல பேசுறாங்கனா கவலைப்பட வேண்டாம், திருப்பி வந்துரும், அது சைக்கிள்ல வந்துரும். உங்களோட ஃபேவரட் காம்போ? எனக்கு வந்து ஹாரிஸ், தாமரை, ஜிவிஎம். அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான், தாமரை, ஜிவிஎம், மணிரத்னம், எல்லாத்தையும் சொல்லிடுங்க. எல்லாமே எனக்கு பிடிக்கும். பாடல்கள் வந்து அவர் கரெக்டா கிளாசிக்கா எடுப்பாரு அவரோட பாடல்கள், அதனால எனக்கு அவர் பிடிக்கும். எனக்கு இது யோசிக்கவே வேணாம், மணிரத்னம், வைரமுத்து, ஏஆர் ரஹ்மான் தான். ஏன்னா வளர்ந்ததுலேருந்து அவங்களுடைய நம்ம கேட்டு தான் வளர்ந்துருக்கேன். அந்த படத்தோட கேசட் எல்லாமே இன்னும் கூட எங்கள் வீட்டில் இருக்கும், ஊரில் அப்படியே. அதுக்கு அந்த பம்பாய், உயிரே, நீங்கள் சொன்ன திருடா திருடா, அதுலேருந்து எல்லா கேசட்டும் இன்னும் கூட. நான் ஒரு ஷோலையுமே சொல்லியிருக்கேன். எனக்கு பாடல் எப்படி அறிமுகமாச்சுன்னா, எல்லாரும் சன் மியூசிக் பார்ப்போம், கேடிவி பார்ப்போம். அந்த காலத்தில் நம்ம ஏதாவது ஒரு டிவி இருக்கும் மேக்ஸிமம், அவ்வளோதான். ரொம்ப படங்களும் கூட அப்போ போக மாட்டோம்ல. எங்கள் அப்பா வந்து ஒரு வாக்மேன் வாங்கிட்டு வந்தார், சோனி வாக்மேன் வாங்கிட்டு வந்து 250 கேசட்ஸ் ஆஃப் ரஹ்மான் ஹிட்ஸ் மட்டும். அந்த ஏராவே அப்படியே 90s, லேட் 90s to 2000 வரைக்கும். கடைசியாக வந்து அதில் ரீசெண்டாக வந்திருந்த படம் தான் ரித்தம் தான். ஸோ அதோட எல்லா லிரிக்ஸ், எல்லா பாட்டும் எல்லாமே வந்து அதை கேட்டு கேட்டு இப்போ எனக்கு அதில் தான் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். அதில் தான் நான் இசை, பாடல், சிங்கர்ஸ்னா என்ன தெரிஞ்சு. இப்போ பாருங்க, எனக்கு ஆர்ஜே வர வரைக்கும் இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கு. இல்லை, இதுதான் இப்போதான் நீங்கள் சொன்னீங்களே, இப்போதான் நம்ம முன்னாடி சொன்ன பாயிண்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ தமிழ் அதை கேட்டு நீங்கள் தமிழ் கற்றுக்கணும்னு சொன்னீங்க போல. இல்லை, அதை கேட்டு நீங்கள் தமிழ் கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப வளர பசங்களுக்கு அந்த ஆப்ஷன் எல்லாம் போகுது. அது இல்ல, அதுவும் கூட இல்ல. நம்ம ஸ்கூல் பக்கத்துல ஒரு சின்ன பொட்டி ஷாப் இருக்கும், பாடல் புக் ஒரு விஷயமா இருந்தது. இப்ப அது இப்ப கையிலேயே போன்ல தேடினாலும் யாரும் தேடுறது. அப்ப வந்து யார்கிட்ட எந்த புக் இருக்கிறது ஒரு பிரிவிலேஜா இருக்கும். சொல்லுவாங்கல்ல, இப்ப 90s தான் வந்து அந்த டிரான்சிஷன் கரெக்டா, இந்த டெக்னாலஜியும் அதுக்குள்ள வந்துச்சு. நம்ம பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தான். கடைசியா வந்து ஒரு டென்ட் குட்டா இருந்தது எங்க ஏரியால, அதை வந்து மூட போறாங்க. அது வரைக்கும் அந்த ஏரியா பக்கமே போனது. அது என்னதான் போய் பார்க்கணும்னு அதுவுலயும் போய் பார்த்தாச்சு. இப்ப பராசக்திக்கு வந்து அந்த மாதிரி செட்டு போட்டு ப்ரோமோலாம் பண்றாங்க. அது போய் பார்த்திருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கு. நம்ம ரெண்டு வேர்ல்டுக்கும் ஒரு மீடியேட்டர் மாதிரி இருந்திருக்கோம். அங்க இருந்து இங்க வந்து இப்போ மொத்தமா கன்ஃபியூஸ், அவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகி பசங்களே கன்ஃபியூஸ் பண்ணிருக்கோம். பட் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே வந்து தமிழ் ஸ்கூல்ல அனுப்புறோம்ல, உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் சொல்லி. சரி சொல்லுங்க, காம்போ யோசிக்கிறதுக்கு தான் இவ்வளோ. எனக்கு வந்து இந்த காம்போ பத்தி நான் சொல்ல வேணாம், பட் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு காம்போ. என்னன்னா,
அர்ஜுன் அண்ட் வித்யாசாகர் இஸ் ஒரு லாங் லாஸ்டிங் காம்போ. அர்ஜுன் எங்க சார் வந்தாரு, அவர் ரெக்கார்டிங் கூட போயிருக்க மாட்டாரு. அர்ஜுனுக்காக இருந்தது. அது வந்து அவங்க 2 பேரும் க்ளோஸா இருப்பாங்க. அது நிறைய இன்டர்வியூல பேசியிருக்காரு. இந்த காம்போ நான் சொல்ல என்ன காம்போ சொல்லணும்னா கதிர் அண்ட் ஏ ரஹ்மான் காம்போ. ஆசம் வாலி. சோ இட்ஸ் a never missing காம்போன்னு நினைக்கிறேன். எல்லா சாங்குமே லைக் டாப் நாட் சாங்ஸ் தான். எனக்கு அது மாதிரி கேவி ஆனந்தரோட படங்கள், அவரோட பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கிளாசிக்கா இருக்கும். அது கதையை சொல்ற அநேகன்ல எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஹாரிஸ் கேவி ஆனந்தன் ஹாரிஸ் காம்போ. சோ எனக்கு அது நீங்க சொன்ன காம்போ சூப்பர். அதாவது காதல் தேசம், காதலர் தினம், காதல் வைரஸ், அப்புறம் இது என் சுவாச காற்று கதிர் தான். அப்படியா? ஓ ஓகே. அப்புறம் இது என்னது காதல் வைரஸ் சொல்லிட்டீங்களா? அதுல அதுவும் சாங்ஸ் எல்லாம் அருமையான சாங்ஸ். அது எல்லாமே கோல்டு ஆல்பம்ஸ். அப்ப வந்து படங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். 12B ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் பண்ணிருப்பாங்கல்ல. இந்த வசந்த் அவர்களுடைய ஏனி ரொம்ப அழகா இருக்கு. ரித்தம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு பாட்டுமே டிஃப்ரெண்டா பண்ணிருப்பாங்க. ஒரு தீம் வச்சு பண்ணிருப்பாங்க. இல்ல என்ன படம் அது? ரித்தம் தான். ஒரு தீம் வச்சு எல்லாமே. வசந்த் அவர்களுடைய படங்களும் எல்லா படங்களும் நல்லா இருக்கும். ரைட். அவர் எப்பவுமே பாடல்களுக்கு வசந்த் கிட்ட பியூட்டி என்னன்னா அவர் எல்லா மியூசிக் டைரக்டரும் ஒர்க் பண்ணிருக்காரு. எல்லார்கிட்ட இருந்து இந்த பெஸ்ட் எடுத்திருக்காரு. சோ அது வந்து ஆல்சோ டைரக்டரோட முக்கியமான ரோல். அது சும்மா ஒரு பாட்டு கொடுங்கன்னு கேட்காம உட்கார்ந்து அதை புரிய வச்சு. இப்ப நீங்க வித்யாசாகர் சொல்லிட்டு இருந்தீங்களா, நேத்து ஒரு அந்த லிரிசிஸ்ட் ரவுண்ட் டேபிள் பார்த்துட்டு இருந்தோமா சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஒரு 5-6 லிரிசிஸ்ட ஒன்னா உட்கார வச்சிருப்பாராம். நீங்க போய் அந்த அரசவையில் கவிதை படிக்கிற மாதிரி படிச்சா இது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு மத்தவங்க அப்ரூவ் பண்ணாதான் அது வந்து இதுலயே வருமா. சோ அப்புறம் அவருக்கு வந்து தெரியும் கரெக்டா இது கரெக்டா எழுதிட்டு வா அப்படின்னு. சில டைம் வெறுப்பத்தில அனுப்புவாரான், பத்தியா இப்ப பெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாராம். சோ அவங்களுக்கும் அந்த டைம் பொறுமை எல்லாமே இருந்தது. இப்போ நம்ம அப்படியே ஃபாஸ்டா எழுத சொல்றாங்கன்றதுனால ப்ராப்ளம். அப்புறம் இப்போ ஹூக் ஸ்டெப் வேணும், ஹூக் லைன் வேணும், ரீல்ஸ் பண்றதுக்கு வேணும். இப்ப பாட்டே வேணாம்னு சொல்ற மாதிரி வந்துட்டோம். நீங்க சொல்லுங்க உங்களுடைய காம்போ. ஜிவிஎம் தாமரை அதுதான் என்னோட எவர்லாஸ்டிங் காம்போ. மற்றபடி எனக்கு எல்லா காம்போஸுமே பிடிக்கும். எனக்கு எங்க இயக்குனர்கள் கையில தான் நல்ல பாடல்களை வாங்குற திறமைகள் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா இயக்குனர்களும் நல்ல பாடல்களை வாங்கிடுறது இல்ல, எல்லா மியூசிக் டைரக்டரும் பாடலாசிரியரும் நல்ல பாடல்களை கொடுத்துறது இல்ல. ஆனா இந்த ட்ரியோ சேரும் போது கண்டிப்பா அங்க சக்சஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு காம்போஸ் வந்து நம்ம காலங்காலமா பார்த்துட்டு வந்துட்டோம். அது சக்சஸ் ஃபார்முலாவும் கூட தான். அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது டைரக்டர் தான். மணிரத்னம் ஒரு காம்போவோட சேர்றாருன்னா கண்டிப்பா அங்க ஒரு சக்சஸ் மேஜிக் நடக்கும். ஜிவிஎம் ரஹ்மானோடவும் நல்லா வாங்கதான் செஞ்சாரு, ஹாரிஸோடவும் நல்லா வாங்கதான் செஞ்சாரு. ஜீவான் ஒரு டைரக்டர் இருந்தாரு, அவரோட பாடல்களோட ஜீவான் ஹாரிஸ் காம்போ நல்லா. ஆக்சுவலி காம்போனா யுவனோட காம்போ வந்து எல்லாரோட விட யுவன் தான் அதிக பேரோட ஒர்க் பண்ணி எல்லாரோடையுமே சக்சஸ் பண்ணாருன்னு சொல்லலாம். அதாவது யுவன் செல்வராகவன், யுவன் வெங்கட் பிரபு, யுவன் விஷ்ணுவர்தன், யுவன் அமீர், அதுக்கப்புறம் யுவன் சிம்பு, யுவன் விஷால், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். எல்லாருக்கூடயும் யுவன் வந்து ஒர்க் பண்ணி இந்த பெரிய டாப் டியர் டைரக்டர்ஸ்லாம் ஃபார் சம் ரீசன் யுவன் கிட்ட போகவே மாட்டாங்க. மிகப்பெரிய மிஸ். அது வந்து அவங்களுக்கு மிஸ். ஆமா, ரஜினி ஒர்க் பண்ணதில்ல, கமல் ஒர்க் பண்ணதில்ல, விஜய் ஒர்க் பண்ணதில்ல, டைரக்டர்ஸ் மணிரத்னம் சரி இவங்களும் சரி யாருமே அங்க போனதில்லை. அது வந்து அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்காங்க போல.